ஆரம்பிக்கலாங்களா? Hi guys, welcome back to J Reaction. It's me Jiva. இதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா கடைசி உலக போற அல்லது 3வது சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது தேர்ட் சிங்கிள்னு சொல்றதை விட ப்ரோமோ மியூசிக் வீடியோ அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னுக்கே நம்ம கடைசி உலக போர்ல இருந்து பார்த்தோம், பூமஸ்டிக் சாங் ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம், அப்புறம் டீசர் ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். இடையில வந்து இப்போ ஆகஸ்ட் 15 வந்து ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த சாங் வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ணலை, பட் வந்து அது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நம்ம சாங் கேட்டு வந்துடும், அதுக்கப்புறம் பார்ப்போம். லெட்ஸ் கோ கைஸ். ஓகே, இப்போ தமிழ் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் நீ விரும்பினால் உனக்கு அது வரும். நீ எந்த வரம் பிடித்திடு என் கரம். கைகள் பற்றி காதல் பற்றி பேசுவேன் தினம். சினம் கொண்ட மனம் உன்னை கண்டால் குளிந்திடும். உன் கண்கள் ரெண்டும் ரத்தினம் இன்னும் அது தினம். அதை காணும் போது ஏனோ என் நெஞ்சத்தில் வெட்கம் வரும். உனக்கு அது தெரியும், என் வெட்கம் உனக்கு புரியும். காட்டும் சில திமிரும் திணறும் எந்த இதயம் மறைப்பேன் நான் அதையும். காதல் அது வெயில் நீ காலை நான் மதியம். நீ அருகில் வந்தால் இதய துடிப்பு எகிரும். உன்னல் ஒளியை விட உந்தன் விழி ஒளி உனக்கு என்ன பிடிக்க நான் என்ன பண்ணணும். Baby I like the way you move. கூட கையை போத்து அடையாற வெல்லணும். I'ma do everything for you. உனக்காக எல்லாம் உனக்காக. I'ma do everything for you. உனக்கான எல்லாம் உனக்கான. Wow, nah, lyrics amazing. எல்லாம் உனக்கான. உனக்காக எல்லாம் உனக்காக. உனக்கான எல்லாம் உனக்கான. உனக்காக எல்லாம் உனக்காக. உனக்கான எல்லாம் உனக்கான. உனக்காக எல்லாம் உனக்காக. உனக்கான எல்லாம் உனக்கான. உன் கண்ணம் அழகா, என் கைகள் வருடி. என் நெஞ்சம் திருடி சென்ற திருடி திரும்ப குடுடி. என்னோடு இருந்தா 90 வருடம் உன்னுடன் இருப்பேன். அடி உனை நான் நெஞ்சில் சுமப்பேன். கூடவே இருப்பீங்களா தமிழ்? சாங் முடிஞ்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் சின்ன சாங் ஒன்று கேட்டுட்டே இருக்கணும் போல இருந்துச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. என்ன சொன்னா, நம்ம இப்போ அதோட சாங் வந்து இந்த ரெப் சாங் வந்து வேற லெவலில் இருக்கும், அப்படித்தான் அவர் எழுதியிருப்பாரு. இந்த சாங்குமே பார்த்தோம்னா அவர் தான் கம்போஸ் பண்ணி இந்த இல்லை லிரிக்ஸுமே அவர் தான் எழுதியிருக்காரு, பாடி இருக்குதுமே அவர் தான், மூவி டைரக்டர் அவர் தான், ப்ரெசன்ஸ் அவர் தான், எல்லாமே அந்த ஒரு மனுஷன் தான். வேற லெவல்ல சாங் பத்தி சொல்லணும்னா பெஸ்டா இருக்கு. அது லாஸ்ட் சீன் பாக்குறப்ப மியூசியம் இருக்குல ஒரு சீன் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த டேட்டிங் போவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த டைம்ல ஒரு லவ் ஃபெயிலியர் பிரேக்கப் ஒன்று ஆகும், அந்த சீன் பாக்குற மாதிரி. இதுல வந்து ஆப்போசிட்ல அவங்க இருக்காங்க, அவங்க வந்து கேட்குற மாதிரி என்னை விட்டு போயிருவியா, என் கூடவே இருப்பியா என்னமோ அந்த மாதிரி சம்திங் கேட்டிருக்காங்க. சாங் அமேசிங். லிரிக்ஸ் எல்லாம் செம்மையா எழுதியிருக்காரு, நல்லா ரைமிங் லிரிக்ஸ். ஏன்னா நம்ம இப்போ பாதி வந்து அவரோட சாங் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி தான் இதுலயுமே சாங் நல்லா இருக்குது. இந்த டீசர் பார்க்குறப்பயுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் படம் வந்து ஏதோ ஒரு இதுல கொண்டுட்டு போறாரு. அவர்கிட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அந்த சைட்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா டிஃபரெண்டா இருக்கு கதை. அது வேற மாதிரி ஒரு ஜேர்னர்ல எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைசி உலக போர் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி. இல்லை செப்டம்பர் ரிலீஸ்ல போட்டிருக்காங்க. செப்டம்பர் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் வந்து லாஸ்ட்குள்ள ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா இப்போ பாதி எப்படியுமே ஒரு
என்டர்டெயினாக இருக்கும் படம் பார்க்குறப்ப. அதே மாதிரி தான் பெஸ்ட்டாக இருக்கும், அவரோட மூவிஸ் எப்படியுமே பெஸ்ட்டாக இருக்கும் நமக்கு தெரியும். சாங்லாம் பார்க்குறப்ப சாங் உண்மையிலுமே செம்மையாக இருந்துச்சு, நல்லாவே இருக்குது. என்னடா சாங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா சின்ன சாங் வந்துட்டு ஒரு 2 minutes 50 seconds போல தான் இருக்குது போல. ஆமாம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் சாங் நல்லா இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. லிரிக்ஸ் உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. ஒரு வெயிட்டிங் தான் அந்த படத்துக்குமே. நிறைய அப்டேட் கொடுத்துட்டாங்க, இதில் மட்டும் இல்லை நிறைய மூவிஸ் அப்டேட் கொடுத்துட்டாங்க, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. வேற ஒரு இதுக்கு எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கு தமிழ் சினிமாவை. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஓகே கைஸ், இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஓகே பாய், தேங்க்யூ.